ஒரே வசனம் உங்களை பயம் கொள்ள வைக்கும், தேவனை பற்றி கவலை கொள்ளாத கிறிஸ்தவர்களை சந்தோஷப்பட வைக்கும். அது என்ன வசனம்? எபிரேயர் 11:40 வசனம். இதுல பவுல் என்ன சொல்றாரு? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷமானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னுமே வைத்தார் அப்படின்னு சொல்றார். அதாவது பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் எல்லாரும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் நடுவில் தங்களுடைய விசுவாசத்தை ப்ரூஃப் பண்ணி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஒரு பெனிஃபிட்டை, அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க கடைசியில் வாங்க முடியாமல் இறந்துட்டாங்க. பிகாஸ் கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவினுடைய விசுவாசத்துக்குள்ள வந்து தங்களுடைய ஓட்டத்தை ஓட வேண்டிய வீரர்கள் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர்களுக்கு பெனிஃபிட் ஆகும்போது தான் பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களுடைய வாக்கு தத்துவமும் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றாரு. அப்போ இந்த இடத்துல கிறிஸ்துவின் கீழே ஒருத்தர் வர்றவர் எல்லாருமே ஸ்பெஷல் பீப்புளா, பழைய ஏற்பாட்டு வீரரை விட ஒரு ஸ்பெஷலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷலா தன்னை மாத்திக்கணும். நான் இயேசுவை விசுவாசிச்சுட்டேன், நான் சபைக்கு போறேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், தசமபாகெல்லாம் கொடுக்குறேன், எங்க பாஸ்டர் எப்பவுமே எங்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாரு, நான் சபையில் எந்த ஒரு விஷயத்துலையும் என்கிட்ட எரரே இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சாதாரண கிறிஸ்டியன். ஆனால் பவுல் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல உங்களை வச்சு தான் அந்த விசேஷமானது அவங்களுக்கு போகணும் அப்படின்றதுனா நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருக்கணும் அப்படின்னா, பவுல் சொல்கிற மாதிரி, பவுல் வாழ்ந்த மாதிரி, பேதுரு வாழ்ந்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சாக்ரிஃபைஸை கொடுத்துருந்துருக்கணும். பவுல் கடைசி வரைக்கும் ஒரு வாடகை வீட்டில் இருந்தார், பசியோடு இருந்தார், போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை. அவர் செஞ்ச ஊழியத்தை அவருடைய கையில் வேலை செஞ்சு தான் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஊழியத்தை இது பண்ணார். போகிற இடத்துலலாம் தாசமபாகம் கொடு, காணிக்க கொடுன்னு எவங்கிட்டையும் போய் அவர் கேட்டுக்கிட்டு இல்லை. நீங்கள் பழைய ஏற்பாட்டு வீரர்களோட விசேஷமானவர்களாக மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வசனத்தை நல்லா தியானிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பழைய ஏற்பாட்டு வீரர்களை விட எந்த அளவுக்கு ஸ்பெஷலைஸ்டாக மாறி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். மாறலையா கவலைப்படாதீங்க, மாற ஆரம்பிங்க. ஏன்னா வேதம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி வேதத்தை நல்லா படித்து அந்த விசுவாச வீரர்களை விட நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போகணும் அப்படின்னா நாம் எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸை இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே காட்ட வேண்டியவங்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் நல்லா நிதானிக்கணும். அப்போ தான் இந்த வசனம் நமக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி மாறும். முதல்ல இந்த வசனத்தை பார்த்து துக்கப்பட்டு நம்மளை மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வசனத்தின் மூலமாக மிகப்பெரிய சந்தோஷம் வரும்.